ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளிமீன் சில்லி போடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கிளிமீன் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. 2 தடவை நார்மல் தண்ணியில் ஊற்றி நல்லா அலாசிட்டு 3வது கல்லுப்பு போட்டு நல்லா அலாசிருக்கோங்க. 4வது தயிர் ஊற்றி நல்லா அலாசிக்கணுங்க. நல்லா பரட்டி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலாசிக்கணுங்க. தண்ணி நல்லா கலரி விட்டு பாருங்கள், இப்படி எடுத்துட்டு நல்லா கலரி விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு துளி முள் கிடையாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாங்க. சில்லி பவுட்ரு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் ரெடி பண்ணதாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பெரியவங்களுக்கு நிறைய மசால் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. 2 தனித்தனியாக ஊற வச்சுட்டு நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் அந்த மசாலா நல்லா இறங்குங்க. இனி தேங்காய் எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சின்ன குழந்தையிலேருந்து தாராளமாக கொடுக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கொங்கு ரசி ருசி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.